இனி காங்கிரஸ் தேவையில்லை. கூட்டணி ஒப்பந்தத்தை கிழித்த ஸ்டாலின். ராகுல் காந்தி அதிருப்தி. அதாவது தமிழகத்தில் வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே உள்ளன. மேலும் மார்ச் முதல் வாரத்திலிருந்து தேர்தல் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழக அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தமாக என 4 முனை போட்டி நிலவும் சூழல் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு இடையில் தேமுதிக வரும் தேர்தலில் எந்த கூட்டணியில் இணையும் என பல கேள்விகள் எழுப்பப்பட்டே இருந்தது. தற்போது அதற்கு விடையும் கிடைத்துள்ளது. அதாவது தேமுதிக இன்று அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைந்துள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலினை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சந்தித்தார். அப்போது அவருடன் அமைச்சர் வேலு, சேகர்பாபு, துணை முதல்வர் உதயநிதி, கனிமொழி எம்பி ஆகியோர் உடன் இருந்தனர். தேமுதிக திமுக கூட்டணியில் இருந்து பெரும் ட்விஸ்டை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுக கூட்டணியில்தான் இணையும் என அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் திடீரென திமுக பக்கம் பிரேமலதா சாய்ந்துள்ளார். இது பெரிதும் முக்கியத்துவம் பெறுகிறது. அதாவது திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சிதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். விஜயகாந்த் இருந்தவரை திமுகவுடன் கூட்டணி என்று பேச்சுக்கே இடமில்லாமல் இருந்தது. மேலும் 2001ஆம் ஆண்டு எதிர்க்கட்சியாக உயர்ந்த தேமுதிக அடுத்தடுத்த தேர்தல்களில் தோல்விகளை மட்டுமே சந்தித்தது. அதாவது 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணியில் களம் கண்டு தோல்வியையும் கண்டது. அதாவது 2021ஆம் ஆண்டு அமமுக, எஸ்டிபிஐ கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட்டது. ஆனால் அந்த தேர்தலில் படு தோல்வியை சந்தித்தது. ஆனால் வெற்றி என்பது தேமுதிகவுக்கு குறைவுதான். இந்த நிலையில் வரவிருக்கும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கும் என கேள்விகளும் எழுந்தது. இந்த நிலையில்தான் திமுக, அதிமுக என 2 தரப்பிடமும் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. ஆனால் நாங்கள் யாரிடமும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என பிரேமலதா கூறி வந்தார். மேலும் அதிமுக கூட்டணியில் இருந்த கடந்த லோக்சபா தேர்தலில் இருந்த அதிமுகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்க உறுதி அளிக்கப்படாதாக அரசியல் வட்டாரத்தில் கூறப்பட்டது. ஆனால் தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கவில்லை. இதனால் தேமுதிக அதிருப்தியில் இருந்தது. இதனால் இந்த தேர்தலில் திமுக, அதிமுக என 2 கட்சிகளிடையே பேச்சுவார்த்தை நடத்தியது. குறிப்பாக திமுகவின் வேலு, சேகர்பாபு ஆகியோர் பேச்சுவார்த்தையில் தேமுதிகவிடம் ஈடுபட்டு வந்தனர். இதற்கு மத்தியில் கோவையில் நடந்த மகா சிவராத்திரி விழாவில் எஸ்பி வேலுமணி, அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக கூறப்பட்டது. ஆனால் வேலுவிடம் தொடர் முயற்சியின் காரணமாக திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. அதே நேரத்தில் ராஜ்யசபா சீட்டிற்கு திமுக ஒப்புக்கொண்டிருக்கும் என கூறப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு தேமுதிக திமுக கூட்டணியில் இருந்திருக்கலாம் என வரும் தேர்தலில் தேமுதிகவின் வாக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் வரும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அரசியல் களத்தில் ஒரு முக்கிய திருப்பமாக தேமுதிக திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்துள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்து இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த அதிரடி கூட்டணி மாற்றத்தின் பின்னணியில் உள்ள அரசியல் கணக்குகள் மற்றும் பலம் குறித்த விரிவான பார்வை இதோ. தேமுதிகவின் வாக்கு சதவீதம் கடந்த காலங்களில் ஏற்ற இறக்கங்களை சந்தித்திருந்தாலும் இது ஒரு தீர்மானிக்கும் சக்தி என்பதில் மாற்றமில்லை. மேலும் தேமுதிகவின் வருகை திமுக கூட்டணிக்கு வட தமிழகம் மற்றும் கொங்கு மண்டலங்களில் கூடுதல் பலத்தை சேர்க்கும். வட தமிழகம்
கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் வன்னியர் அல்லாத பிற சமூக வாக்குகளையும் நடுநிலை வாக்குகளையும் தேமுதிக எளிதாக ஈர்க்கும். இது பாமகவின் செல்வாக்கை சமாளிக்க திமுகவிற்கு உதவும். கொங்கு மண்டலம், சேலம், ஈரோடு பகுதிகளில் உள்ள விவசாய மற்றும் தொழிலாளர் வர்க்கத்தினிடையே விஜயகாந்த் மீதான அபிமானம் இன்றும் தொடர்கிறது. அதாவது கேப்டன் விஜயகாந்தின் மறைவுக்கு பிறகு நடக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் என்பதால் அவர் மீதான அனுதாப வாக்குகள் முக்கிய காரணியாக இருக்கும். இந்த கூட்டணி வரும் 2026 தேர்தலின் போக்கையே மாற்றக்கூடியது. மேலும் வாக்குகள் சிதறுவதை தடுத்தல் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இளைஞர்களின் வாக்குகளை பிரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும். அதே வேளையில் சினிமா பிம்பம் கொண்ட தேமுதிகவை தன்னுடன் இணைப்பதன் மூலம் திமுக அந்த பாதிப்பை ஈடுகட்டும். அதிமுகவிற்கு இது பின்னடைவு. கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக தற்போது திமுக பக்கம் சென்றிருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரும் சவாலாகவே அமையும். மெகா கூட்டணி திமுக, காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள், தேமுதிக என ஒரு வலுவான அணி உருவாகுவதால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. மேலும் சமீபத்திய அரசியல் நகர்வுகளின்படி தேமுதிக தரப்பில் இரட்டை இலக்கு எண்ணிக்கையில் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள் கோரப்படலாம். திமுக தலைமை மிக கவனமாக காய்களை நகர்த்தி வருகிறது. இந்த நிலையில்தான் திமுக தரப்பில் 6 முதல் 7 தொகுதிகள் வரை தேமுதிகவிற்கு ஒதுக்க முன்வந்துள்ளதாக தெரிகிறது. கடந்த 2021 தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸை தவிர்த்து தலா 6 இடங்கள் என ஃபார்முலாவை திமுக தற்போது பின்பற்ற விரும்புகிறது. அதாவது மாநிலங்கள் அவையில் பிரேமலதா விஜயகாந்த் முதன்மை கோரிக்கைகளில் ஒன்று ஒரு ராஜ்யசபா சீட். இதற்கு திமுக தரப்பில் பச்சை கொடி காட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தேமுதிகவை டெல்லி அரசியலும் நிலைநிறுத்த உதவும். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் வரும் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான திருப்பமாக திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் நேரில் சந்தித்து தனது கூட்டணியை உறுதி செய்தார். இதற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் பிரேமலதா விஜயகாந்த், நீங்கள் நீண்ட நாட்களாக கேட்டு வந்த கேள்விக்கு இப்போது பதில் கிடைத்துள்ளது. தேமுதிக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் விருப்பப்படி திமுக கூட்டணியில் இணைந்துள்ளோம். அதாவது 2016க்கு பிறகு தாமதமாக இந்த கூட்டணி அமைந்துள்ளது. எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்பதை இரு கட்சிகளின் சார்பில் அமைக்கப்படும் குழுவினர் பேசி முடிவெடுப்பார்கள். இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிடுவார் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். மேலும் கூட்டணி வெற்றி வாய்ப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், திமுகவுடன் முதன் முறையாக கூட்டணி வைத்துள்ளோம். இதனால் இந்த கூட்டணி மிகவும் வலிமையடைந்துள்ளது. 200க்கும் மேற்பட்ட இடங்களில் கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தற்போது அரசியல் களத்தில் அனல் பறக்க தொடங்கியுள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் திமுக கூட்டணியில் இருந்து வரும் காங்கிரஸ் கட்சி இந்த முறை எப்போதும் இல்லாத வகையில் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை தீவிரமாக முன்வைத்துள்ளது. மேலும் ராகுல் காந்தியிடம் கனிமொழி எம்பி பேசியதாவது, 41 தொகுதிகளில் மற்றும் உள்ளாட்சியில் 20% இடங்களையும் காங்கிரஸ் வலியுறுத்தியதாகவும் தெரிகிறது. ஆனால் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையில் உறுதியாக இருக்கும் திமுக தலைமை ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என தெளிவுபடுத்திவிட்டது. மேலும் காங்கிரசின் மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி போன்றோரின் தொடர் விமர்சனங்கள் திமுகவை அதிருப்தி அடைய வைத்துள்ளது. இந்த சூழலை பயன்படுத்தி கொண்ட திமுக தற்போது தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வந்துள்ளது. மேலும்
தேமுதிகவின் வரவால் பலம் கூடியுள்ள திமுக இனி காங்கிரஸ் தனது நிபந்தனைகளை ஏற்றால் மட்டுமே பேச்சுவார்த்தை, இல்லை என்றால் வெளியே போகட்டும் என அதிரடி நிலைப்பாட்டில் இருப்பதாக தெரிகிறது. இதனால் வரும் 2026 தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி நீடிக்குமா என்ற கேள்வியே எழுந்துள்ளது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.